ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிகிட்ருக்க வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் நிறைய வீடியோஸ் என்னால் போட முடியும். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான சிக்கு கோலம் தான் போட்டிருக்கேன். இது சில பேருக்கு பார்த்தா புரியாது, நேர்புள்ளி தான். அது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 8 புள்ளி நேராக 2 வரிசை வச்சுக்கோங்க. அடுத்து 2 வரிசை 6 புள்ளி வச்சுக்கோங்க. அடுத்து 2 வரிசை 8 புள்ளி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வலது பக்கமும் இடது பக்கமும் மேலே ஒரு புள்ளி விட்டு 2 புள்ளி, கீழே ஒரு புள்ளி விட்டு 2 புள்ளி வச்சுக்கோங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். நான் அங்கங்கே டெக்கரேட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டாக ஒரு அச்சு வச்சு. அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கலர் போட முடியாத டைமில் இந்த மாதிரி போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும் வாசலில். சிம்பிளான சிக்கு கோலம் தான். இதை நீங்கள் சின்ன கோலமாக தனியாக கூட போடலாம். அதுவும் நம்ம ஷார்ட்ஸில் இருக்குதுன்னு, நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் இருக்குது, அதை பாருங்கள். என்னோடய 2 குட்டீஸும் டிவி பார்த்துட்ருக்கிறதுனால ஈவினிங் டைமில் நான் அதை போட்டேன். அக்கா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தம்பிகிட்ட நல்லா இருக்கான்னு கேட்டதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏண்டி பிடிக்கலையான்னு கேட்டால் கலர் கலராக இல்லை, அதனால் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. எப்படியோ நம்மளை கோலம் போட விட்டால் சரிதான்னு நானும் விட்டுட்டேன். அப்படியே 1/2 hour கழித்து அழைச்சிட்டாரு. இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஒரு ஹாய் சொல்லுங்கள். தாமரைப்பூ கோலம் போட்டப்போ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளம்மிங்கோ அதுக்கெலாம் ஒன்றும் கமெண்ட் வரல. இந்த கோலம் பிடிச்சிருந்தா ஹாய் சொல்லுங்கள். வேறு ஏதாவது கோலம் போடலான்னாலும் ஏதாவது சஜஷன் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறை குறை எதுவாக இருந்தாலுமே ஓகே தான். நம்ம சேனலை வாட்ச் பண்ணியிருக்க எல்லாருக்கும் மீண்டும் நன்றி நன்றி நன்றி.